மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் தெரியுமா? கடைசியா நம்ம சேனல்ல ஒரு ஃபேண்டசி படம் போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் காமெடி, சரி ஒரு ஃபேமிலி படம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைன் என்னன்னா, புதுசா கல்யாணம் ஆன ஒரு ஜோடி ஒரு சில சூழ்நிலையால ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாங்கிறதுக்காக அனாத ஆசிரமத்துக்கு போறாங்க. ஒரு குழந்தையை தான் தத்தெடுக்கிறதுக்காக போறாங்க. ஆனா அங்க நடந்த ஒரு சம்பவத்தால 3 குழந்தைங்களோட வீட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால இந்த ஜோடிக்கு வர்ற பிரச்சனை, அதனால இவங்க என்னென்ன பாடெல்லாம் பட போறாங்க, கடைசியா அந்த குடும்பம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே 2018ல ரிலீஸ் ஆன இன்ஸ்டன்ட் ஃபேமிலிங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு தான் எடுத்திருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோ கீழே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. இந்த லைக் சப்ஸ்கிரைப்லாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. அப்புறம் மத்த இடத்துல ஃபாலோலாம் நான் வேற ஏதாவது புது சேனல் ஆரம்பிச்சா எனக்கு வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல பாருங்க. ஓகே, நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்க வீட்டுக்குள்ள ஒரு ஜோடி வராங்க. அதுல பொண்ணோட பேரு எலி, இந்த படத்தோட ஹீரோயின். பையன் பேரு பீட்டர், அவர் தான் ஹீரோ. அங்க ஹீரோ நல்லா வீட்டை சுத்தி பார்த்துட்டு, அடேங்கப்பா பயங்கரமா இருக்கே, எதுக்கு இந்த வீட்டை உன் தங்கச்சி கொடுத்துட்டு பேசாம நம்மளே உசார் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பழைய வீடுகள்லாம் நல்லா ரெனோவேட் பண்ணி புதுசா மாத்தி வைப்பாங்க இல்லையா, அந்த வேலையை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட தங்கச்சியும் அவங்களோட ஹஸ்பண்டும் உள்ள வரும்போது அவங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு, வா என்ன இதெல்லாம் ஒரு வீடா, நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பாடா அவங்களுக்கு குடிக்கல, வா நைஸா இந்த வீட்டை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அந்த தங்கச்சி வீட்டை நல்லா பார்த்துட்டு, அடேங்கப்பா 5 ரூம் இருக்கா, நீங்க தான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, எப்படியும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், பேசாம நீங்க 2 பேரும் எடுத்துக்கங்க எலி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ, அப்ப நீங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்க போறது இல்லையா, சாரி உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு போது நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அவர் திரும்பி ஹீரோயினை பார்த்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ ஏன் கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் கிளப்பிட்டு இருக்க, இப்போதைக்கு எதுவும் பிளான் பண்ணல விட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சைடு ஹீரோ அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. சரி ரைட், எப்படி நீங்க குழந்தை பெத்துப்பீங்கல்ல, இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கிளம்ப, இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா 2 பேரும் ஒரு கால்ஃப் கோர்ட்ல இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் அந்த வீட்ல நடந்த விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாமா, எனக்கு என்னமோ நான் ரெடி ஆயிட்டேன்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம பீட்டர் வேணான்னு சொல்றாரு. நம்ம ஆளுக்கு பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு இப்ப 30 வயசு ஆகுது, குழந்தை இப்ப பெத்துக்கிட்டா குழந்தைக்கு 10 வயசு ஆகும் போது நம்ம ஹீரோக்கு 40 வயசு ஆகும். நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டுடைய அப்பா 40 வயசா இருக்கும் போது அவரோட பையன் கூட விளையாடுறங்கிற பேர்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. ஒருவேளை நானும் அதே மாதிரி செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது, கவலைப்படாத, நம்ம பெத்துக்கலாம், ஐ திங்க் ஐ அம் ரெடி, வா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு போது, பேசாம தத்த எடுத்துப்போம், என்ன இப்ப குழந்தைக்கு அவசரம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப வழக்கம் போல நம்ம ஹீரோ வீட்டை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஹீரோ கூடவே ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒய்ஃப் பிரெக்னெண்டா வேற இருக்காங்களாம். இது எல்லாத்தையும் சொல்லும் போது, உன் வயசு என்னடா, 24 சார், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, பரவாயில்லடா டைமிங்ல கரெக்டா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு சோகமா இப்ப அன்னைக்கு ராத்திரி அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல என்னத்தையும் நோண்டிட்டு இருக்காங்க. என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அந்த நாடகத்தை பார்க்காதானே கேக்குறியா அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் இப்ப லேப்டாப் திருப்புறாங்க. அவங்க ஊர்ல இருக்க அனாத ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களோட லிஸ்ட் அதை பார்த்துட்டு ஹீரோக்கெல்லாம் பக்கன் ஆயிடுது. ஏமா நான் விளையாட்டுக்கு சொன்னேமா, இதெல்லாம் சீரியஸா எடுத்துப்ப, அதை மூடி வச்சு தூங்க போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறதுக்காக அந்த சைடு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா என்ன பண்றது, தலைவனால ஆர்வத்தை அடக்க முடியல. சோ அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்க்க, உள்ளுக்குள்ள இருக்க குழந்தைங்களோட போட்டோ எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பாவமா இருக்கு. ஐயோ இவ்வளவு குழந்தைங்க அனாதைங்களா இருக்காங்களா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இப்ப பக்கத்துல ஹீரோயினும் வந்துடுறாங்க. நமக்கு இது கரெக்டா இருக்கும் தான் நினைக்கிறேன், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு அனாத ஆசிரமத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் சத்தெடுக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதிரில ஒரு 2 லேடிஸ் அந்த இடத்தோட இன்சார்ஜ் நின்னு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போது, அந்த கருப்பா இருக்க பொண்ணோட பேரு கேரன், வெள்ளையா இருக்க பொண்ணோட பேரு ஷேரன். கவிதை மாதிரி இருக்குது இல்ல. இப்ப அவங்க அனாத ஆசிரமத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது, குழந்தைங்களோட அருமை பெருமை, அவங்கள வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது, அங்க அப்பயே ஒரு ஜோடி எந்திரிச்சு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவா, அல்ல ஏமா பேசாம நம்மளும் எந்திரிச்சு போயிடுவோமா, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அட உட்காருங்க கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு பார்ப்போம். இப்படி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க, ஒரு அப்பா அம்மா பொண்ணு உள்ள வராங்க. அந்த பொண்ணு இப்ப எல்லாரும் முன்னாடியும் வந்து அவங்களோட லைஃபை பத்தி சொல்ல ஆரம்பிக்க, என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு அனாதை குழந்தை தான். சின்ன வயசுலயே இதுக்கு முன்னாடி இவங்களை வேற வேற அப்பா அம்மா எல்லாம் தத்தெடுத்திருக்காங்க. ஆனா யாருமே சரியானவங்க இல்ல. ஒருத்தன் என்னடானா தப்பா நடந்துக்கு ட்ரை பண்ணிருக்கான், அதுக்கு அடுத்து உள்ள அப்பா அம்மா போதை பொருளை கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. கடைசியில இந்த அப்பா அம்மாவே வேணாண்டா, எல்லாருமே கெட்டவங்க தான். அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இந்த பொண்ணு வந்த போது, அதுவும் டீனேஜ் வயசுல யாருமே வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, அப்பதான் இவங்களுடைய இந்த புது அப்பா அம்மாவை இந்த பொண்ணு மீட் பண்ணிருக்கா. பல நாட்கள் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கெல்லாம் இந்த பொண்ணு அவங்களை திட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கா. ஆனா அந்த அப்பா அம்மா விடவே இல்லை. நீ எங்க பொண்ணு தான் சொல்லியே இந்த பொண்ணை நல்லபடியா இப்ப வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி அவங்க கண் கலங்க, அங்க தத்தெடுக்கிறதுக்காக வந்து அப்பா அம்மா எல்லாம் எந்திரிச்சிட்டு, அடேங்கப்பா பேரண்ட்ஸ் யூ ஆர் a great inspiration யா அப்படின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் காருக்கு போகும்போது அங்க ஹீரோ குஷியா ஓடி வந்துட்டு இருக்காரு. என்னடா இப்படி ஓடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, தலைவன் அந்த பொண்ணுடைய ஸ்பீச்சை கேட்டு நல்லா எந்து ஆயிட்டாராம். வேற லெவலு, நம்மளும் ஒரு குழந்தைய வளர்க்குறோம் ஆளாக்குறோம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் மண்டைய ஆட்டிட்டு
சுத்திட்டு இருக்காங்க, என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. இந்த லைஃப்ல கேவலமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ரீல பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்றதுக்காக போவோமே, அந்த ஒரு டோபமைன் ஹிட்ல தான் ஹீரோ இருக்காரு. இப்ப கொஞ்ச நாட்கள் போது அங்க அப்பா அம்மாக்கு லெசன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஊர்ல மாதிரி கிடையாது. ஒரு அப்பா அம்மா குழந்தையை தத்தெடுக்கணும்னா அங்க நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அட்டென்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியா லெசன்ல நம்ம கேரன் உங்க குடும்பத்தையே சுக்குநூறா உடைப்பாங்க, உங்களை அள வைப்பாங்க, ஏன்டா நம்ம தத்தெடுத்துக்கிட்டோம்னு உங்க மண்டையை பிச்சுக்க வைப்பாங்க. முக்கியமா ஜோடியா இருக்க நீங்களே பிரிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு பிரச்சனைங்க வரும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும், அப்பதான் அந்த குழந்தை உங்க கூட சேரும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே அங்க உள்ள பேரண்ட்ஸ் கேட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் குழந்தைங்களை தத்தெடுக்கிறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லா குழந்தைங்களும் பார்க்ல விளையாண்டுட்டு இருக்க. அங்க இந்த அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்க கூட பேசலாம். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சைடுல நிறைய பசங்க தனியா நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான். அவங்க எல்லாருமே யாரும் பெருசா தத்தெடுக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் செப்பரேட்டா நின்னுட்டு இருக்க. அந்த பசங்க நினைச்சது சரிதாங்கிற மாதிரியே இங்க உள்ள எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்க கிட்ட மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு குழந்தையை சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய சாய்ஸே இல்ல. ஒரு குழந்தைகிட்ட போனா அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு குழந்தைகிட்ட போனா அவங்கள ஏற்கனவே இன்னொரு அப்பா அம்மா சூஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு குழந்தைங்க கிடைக்காது போல இருக்குப்பா, பேசாம நம்மளே தான் பெத்துக்கணும் போல அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஷேரன் அந்த இடத்துக்கு வராங்க. என்னங்க ஸ்டார்டிங்ல சூஸ் பண்றது கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கங்க நாங்க நினைச்ச குழந்தைங்க எல்லாம் புடிச்சிட்டாங்க, மீதி இருக்க யாராவது ஒருத்தரை கூட்டு போலான்னு பார்த்தா அவங்கள கூட்டிட்டு போனா நாங்க பிரிஞ்சிருவோம் போல இருக்கு. அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியா உட்காந்து சோகமா சாப்பிட்டு இருக்கால, பேசாம அவகிட்ட போய் பேசலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது, தம்பி அவ ஏன் பொண்ணுப்பா அப்படின்னு அந்த ஷேரன் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஐயோ சாரி மேடம் அப்படின்னும் போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஐயா இவனுங்க கிட்ட இருந்து நம்ம பொண்ணை காப்பாத்தணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த டீனேஜர் பசங்களையே பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, போய் பேசிடுவோம்டா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அந்த சைடு போகும்போது, என்னடா பண்ற அப்படின்னு போது, சும்மா ஒரு ஹாய் சொல்லி பார்ப்போம், எல்லா பசங்களையும் தேடியாச்சு, அங்கேயும் போய் தேடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் விட மாட்டேங்கிறாங்க. இங்க பாரு உனக்கு சொன்னா புரியல, அவங்க பார்க்க குழந்தைங்க மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, சண்டை போடுவானுங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, பொருளை போட்டு உடைப்பாங்க, கத்துவாங்க, எதுக்குமே உருப்படாத கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல அந்த டீனேஜர் குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு நேரா இந்த இடத்துக்கு தான் வராங்க. என்னமா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, மேடம் நீங்க பேசின விஷயங்கள்லாம் எங்களுக்கே நல்லா கேட்டுச்சு, நாங்க ஏதோ தீண்டத்தகாதவர்கள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எல்லா அப்பா அம்மாவோட சூழ்நிலையும் நல்லாவே தெரியும், சோ நீங்க போய் குழந்தைங்களை பாருங்க, பட் எங்களை பத்தி இப்படி தப்பா பேசுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதே பொண்ணையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா ஷேரன் கிட்டயும் கேரன் கிட்டயும் நாங்க இந்த லிஸ்ஸிங்கிற பொண்ணை தத்தெடுத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்கு. இது அவ டீனேஜர் பொண்ணுங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு, ஐயோ டீனேஜர் பொண்ணை கேக்குறாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்ல அந்த பொண்ணை கேக்குறாங்கன்னு நினைச்சு சோகப்படுறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க சொல்றீங்க? இங்கதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த லிஸ் ஒன்னும் ஒரே ஒரு பொண்ணு கிடையாது, அவங்களுக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. மொத்தமா 3 பேரு, தத்தெடுத்தா 3 பேரையும் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்னங்க விளையாடுறீங்களா, எங்க வீட்டுல 3 ரூம் இருக்குதான், அதுக்கா இப்படியா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு அந்த ஷேரன் 2 பசங்களோட போட்டோவையும் டேபிள் மேல வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் மனசே மாறிடுது. ஏன்னா அவ்வளவு அப்பாவியான குழந்தைங்க, பார்த்தாலே அப்படியே கொஞ்சம் போல இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க உங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்க குழந்தைங்க எல்லாம் ஆயிட மாட்டாங்க, கொஞ்சம் நாட்கள் போகும், அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் ப்ரொசீஜர் படி கோர்ட் டிசைட் பண்ணாதான் அவங்க உங்க குழந்தைகள் ஆவாங்க, ஃபர்ஸ்ட் போய் அந்த குழந்தைகளை மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த குழந்தைகளை பாக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரு வயசான அங்கிள் ஆண்டியோட வீட்டுல தான் அந்த குழந்தைங்க தங்கி இருக்காங்க. அவங்களும் கவர்மெண்டோட காசுக்காக தான் தங்க வச்சிருக்காங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ள இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போக அங்க லிஸ் நின்னுட்டு இருக்காங்க. வாங்க என் தம்பியும் தங்கச்சி பின்னாடி இருக்காங்க, அவங்கள பாக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப வீட்டுடைய லானு கூட்டிட்டு போகும்போது அங்க லிஸ்ஸுடைய தம்பியும் தங்கச்சியும் விளையாடிட்டு இருக்காங்க. பையனுடைய பேரு லுவான், பொண்ணுடைய பேரு நம்ம வழக்கமா வைக்கிற பேரு கியூட்டின்னு வச்சுப்போம். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை விளையாட கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பையன் கூட பாஸ்கெட் பால் விளையாடலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த பையனுக்கு விளையாடும் போது பால் மூக்குல பட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. யோ என்னயா வேண தானே பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியாம பண்ணிட்டேன்டா, உன்னை ஏன்டா நான் அடிக்க போறேன் அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு அந்த பையனும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டு ரெனோவேஷன் வேலையை வழக்கம் போல பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் தத்தெடுக்க போறோம், நான் இதை இப்போதைக்கு சொல்லக்கூடாது தான், ஆனா வேற வழி இல்ல, என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு, பேசாம இந்த ஐடியாவை நம்ம டிராப் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்க, நானும் இதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு போது இப்ப கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி ஹீரோயினோட அம்மா வீட்டு டின்னர்ல காமிச்சா அங்க ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட தங்கச்சி அவங்களோட புருஷன் ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த டின்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் கையை பிடிச்சி வேண்டிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா, இது நமக்காகவும் புதுசா வர போற குழந்தைங்களுக்காகவும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடத்துல நம்ம ஹீரோயின், நாங்க புதுசா எந்த ஒரு குழந்தைய தத்தெடுக்கல, அந்த பிளானை டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னு போது இதை கேட்டுட்டு ஹீரோயின் தங்கச்சி
தங்கச்சியோட ஃபேமிலி சந்தோஷப்படுறானுங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்ப சந்தோஷப்படுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை விடு விடு, மரியாதையா சொல்லுங்க, எதுக்கு இப்ப நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி டவுட்டா கேட்குறாங்க. ரொம்ப நேரம் கேட்டதுக்கு அப்புறம் சரி விடமாட்ட போல இருக்கு, நாங்களே சொல்றோம். அது யோசிச்சு பாரு, அனாதை ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்க எல்லாருமே எவ்வளவு டிராமாவை அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க மனநலம் ஏற்கனவே பிரச்சனையா தான் இருக்கும். இதுல நீங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து நாளைக்கு எங்களுக்கு ஃபியூச்சர்ல பிறக்க போற குழந்தை அவங்க உங்க குழந்தைங்க கூட சேர்ந்தா அவங்களோட மனநிலைமை என்ன ஆகுறது? பாதுகாக்கிறதே எங்களுக்கு பெரிய வேலையா போயிடும்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சிரிச்சுட்டே சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களை நேர்ல பாத்துருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தீண்ட தகாதவர்களா? ஏன்டா அவ்வளவு கேவலமான பிறவியா இருக்கீங்க? ஓகே ஓகே, உங்களுக்கு அவ்வளவு குழுப்பாயிடுச்சா? இப்ப சொல்றேன், உங்களுக்கு தத்தெடுக்கிறது பிரச்சனை, தத்தெடுப்பேன்டா, என்ன பேபி சொல்ற அப்படின்னு போது இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினா அந்த 3 பசங்களை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அக்காக்கு தனி ரூம், அந்த 2 குட்டீஸ்க்கும் தனி ரூம். அடேங்கப்பா, எங்க பழைய வீடியோ இவ்வளவு பெருசுதான் இருக்கும், பயங்கரமா இருக்கே, தேங்க்ஸ் பீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதானே வந்திருக்காங்க, சோ ஸ்டார்டிங்ல பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்லி நின்னுட்டு இருக்காரு. குட்டீஸாவது பரவாயில்ல, அங்க டீனேஜ் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு அந்த ரூம் பிடிக்காதா பிடிக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டே பின்னாடி போகும்போது அந்த பொண்ணுக்கும் அவளுடைய ரூம் பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோவா டபுள் குஷி ஆயிடுறாரு. புதுசா வீட்டுக்கு வந்திருக்க, இவ்வளவு அமைதியா இருக்க, உனக்கு இந்த கலர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஒரு ரூமுக்கு வேற கலர் பெயிண்ட் சொல்லு, இப்பயே மாத்திடுவோம், கமான் சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் மஜாவா கேட்கும் போது கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டே லிசியோட ரூமுக்கு வராங்க. அங்க ஹீரோ ரூம் முழுக்க பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. ரூம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போக, லிசிக்கும் நல்லாவே தெரியுது அவங்களுக்கு இந்த ரூம் கலர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. இப்ப அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பிரேயர் பண்ணி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்க வைக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரூம் வாசல்ல, ஐயோ தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் கிஸ் கொடுக்கணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, ரொம்ப யோசிக்காதீங்கடா டேய், வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. இதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம், ஆமா பெரிய பொண்ணு அங்க இருக்காளே, அவளுக்கு என்ன பண்றது? ஐயோ அந்த ஐடியாக்கெல்லாம் வராதீங்க பாஸ், எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சவுண்ட் கேட்க, இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அனாதை ஆசிரமத்துல அந்த கவுன்சிலிங் மீட்டிங் நடக்குது. அங்க கேரனும் ஷேரனும் எல்லா பேரண்ட்ஸை பத்தியும் கேட்கும் போது எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு குழந்தை என்னடானா அவங்களுடைய வீட்டுல பொருள் எல்லாம் உடைச்சிட்டு இருக்கான், இன்னொரு சைடு ஸ்கூல்ல போய் ஒரே சண்டை, இந்த மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்ல, இதை கேட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல உண்மையை சொல்லுங்க, நாங்க தானே அப்படின்னு போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. இல்லங்க சத்தியமா ரொம்ப பொறாமப்படாதீங்க சீச்சி அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு மத்த பேரண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்கா, பரவாயில்லையா கொடுத்து வச்சவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க கேரனும் ஷேரனும் மட்டும் ஒரு நாள் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல புரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கும் போது கட் பண்ணா அடுத்த நாள் டின்னர்ல வழக்கம் போல ஹீரோவும் ஹீரோயினும் மத்த பசங்க கூட பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடலான்னு பார்க்கும்போது அங்க கியூட்டிக்கு சிப்ஸ் வேணும்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுக்காக புதுசா நிறைய சமைச்சிருக்காங்க போல இருக்கு, அதை சாப்பிடுமா நல்லா இருக்கும், சிப்ஸ்லாம் வேணாம் உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு போது இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இல்ல எனக்கு சிப்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கட்டும் போது இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு அம்மா சொல்றேன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு போது அட போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சிப்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு சாப்பிடலான்னு பார்க்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த சிப்ஸை புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க லூவான் பையன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த சண்டையை பார்த்துட்டு பதட்டத்துல பக்கத்துல இருக்க கிளாஸை தள்ளி விட்டுறான். அது கீழே விழுந்து உடைய அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம ஹீரோ குனியும் போது அந்த சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, இன்னொன்னு வந்து நம்ம ஹீரோ மண்டையிலே விழுது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் எந்திரிக்கும் போது அவங்க லைட்ல இடிச்சுக்கிறாங்க. இப்படி இவ்வளவு அமுளி திமிழி இங்க நடந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல லிசி மட்டும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சாப்பிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டேபிள்ல ஒரு கேண்டில் லைட்டை பத்த வச்சிருப்பாங்க, அது டிஷ்யூ பேப்பர்ல விழுந்து எரிய ஆரம்பிச்சிருது. ஐயோ நெருப்புடோய் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தண்ணி கெச்சப் எல்லாத்தையுமே ஊத்தி எப்படியோ அதை அணைச்சிடுறாங்க. யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பும் போது அங்க கியூட்டி மண்டை ஃபுல்லா கெச்சப்போட முறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. சாரிமா ஏமா லிசி, உன் தங்கச்சியை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி டின்னருக்காக பசங்க எல்லாருமே கூட்டிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்கும் போது அங்க தங்கச்சிக்கும் புருஷனுக்கும் பார்த்துட்டு சாக்கு, என்ன நார்மலான பசங்க மாதிரியே இருக்காங்க, நம்ம என்னென்னமோ இமேஜின் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, நான் அந்த அம்மாவும் பாட்டி எப்படி இருக்க லிஸ் அப்படின்ற மாதிரி அந்த டீனேஜர் பொண்ணு கூட பேசிட்டு இருக்காங்க. மத்த ஆன்டிஸும் வந்து பேசும்போது என்னம்மா புதுசா ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்க, எதுவும் பையனை பாத்தியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கும்போது அப்ப பின்னாடி ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறது பிடிக்காது கேட்காதீங்க அப்படின்னு போது, ஆனா லிசி மத்தவங்க கிட்ட எல்லாம் ஒரு பையனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு உங்களுக்கு ஷாக்கு. லிசி ஸ்கூல்ல இருக்க ஒரு பையனை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பேச ட்ரை பண்றாங்க. ஆனா லிசியோட ரியாக்ஷன்லேயே
தெரியுது. அது அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேமிலி டின்னரும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லிஸி பொண்ணு மட்டும் போனே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க பாரு லிஸி, சாப்பிடும்போது போன் யூஸ் பண்ணக்கூடாது, போனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல லிஸி தராம போனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம லிஸி டக்குன்னு அவங்களோட போன்ல இருக்க ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதுல என்ன இருக்குன்னா நம்ம லிஸி அவங்களுடைய அம்மாவை எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த போன் வந்து லிஸியுடைய உண்மையான அம்மா வாங்கி கொடுத்தது. சோ சட்டப்படி தத்தெடுக்க போற அப்பா அம்மாக்கு அதை எடுக்கிறதுக்கு உரிமை இல்ல. அதை தான் அவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு அந்த சைட் போலான்னு பாக்குறாரு. அப்பான்னு பார்த்தா அந்த லிஸி பொண்ணு சும்மா இல்லாம, பீட்டர் எலி ஒரு மாதிரி அப்பப்ப லூசு மாதிரி பண்ணுவான்னு சொன்னியே, அது உண்மைதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவையும் மாட்டி விட்டுறா. கட் பண்ணா அனாத ஆசிரமத்துல நடக்கிற கவுன்சிலிங்ல நம்ம ஹீரோ ஹீரோயினும் டென்ஷனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு அப்பாடா இப்ப அதான் இவங்க நார்மலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அங்க நம்ம கேரன், உங்க குழந்தைங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா ஜெயில இருக்காங்க, புதுசா வந்த அப்பா அம்மா கூட பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், முதல்ல என்ன பிரச்சனையாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்க, லுவான் பையன் என்ன சொன்னாலும் பயப்பட ஆரம்பிச்சிடறா. கியூட்டி எதை சொன்னாலும் கத்திக்கிட்டே இருக்கா. அங்க லிஸி எப்ப பார்த்தாலும் கோவம் தான், என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாருங்க பீட்டர் அண்ட் டெல்லி, உங்க பசங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு ஸ்கெட்யூல் கிரியேட் பண்ணுங்க, பசங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அடுத்து எதுவும் சண்டை வந்துச்சுன்னா மூச்சை இழுத்து விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐடியா நல்லா தான் இருக்கு, சரி ட்ரை பண்ணி பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் புதுசா ஒரு ஸ்கெட்யூல போடுறாங்க. அங்க லுவானுக்கும் கியூட்டிக்கும் இதெல்லாம் ஓகே, லிஸிக்கு தான் காண்டாகுது. அட போங்கடா, அறிவுன்னு ஏதாவது இருக்கா, எனக்கு ஸ்கூல் இருக்கு, எனக்கு பர்சனல் லைஃப் இருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு காண்டாகுது. இப்ப டென்ஷனா முன்னாடி வந்துட்டு, இங்க பாருமா, ஓகே ஓகே கூல் டவுன், கோவப்பட வேணாம், மன அமைதியாயிடுச்சு, நீ பாரு லிஸி, மூச்சை இழுத்து விட்டு யோசிச்சு உன் பதில சொல்லு பாப்போம் அப்படின்னு போது லிஸியும் அவங்க சொன்ன மாதிரியே மூச்சை இழுத்து விடுறாங்க. விட்டதுக்கு அப்புறம் உங்க ஐடியா கேவலமா இருக்கு போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிஸி அங்கிருந்து போகும்போது இதை கேட்டுட்டு ஹீரோயினோட மன அமைதியும் போயிடுது. இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல வாசல்ல இருந்து ஹீரோவுடைய அம்மா உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்த உடனே லிஸி, நீ தான் என் பேத்தியாமா, கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது, அம்மா நான் தான் உங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்டேன்ல, ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு போது, அட போடா, என் பேர பசங்களை பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா, அதுலயும் ஒரு வாரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஐயய்ய என்னடா ஸ்கெட்யூல்லாம் போட்டு வச்சிருக்க, சீச்சி சீச்சி சி, பை தி பை பசங்களா நம்ம எல்லாருமே இன்னைக்கு வெளியே போறோம், தீம் பார்க்குக்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு பசங்க எல்லாரும் குஷி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் டென்ஷனா தீம் பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த சைடு இவங்க எல்லாரும் நிறைய ரைடுக்கு போயிட்டு இறங்கி வரும்போது லிஸி ஹீரோயினுக்கு டாட்டா காட்டுறாங்க. அடேங்கப்பா பொண்ணுங்க நீ பிடிச்சிருச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கை காட்டும் போது, ஆனா லிஸி கை காட்டினது நம்ம ஹீரோயினுக்கு இல்ல, பின்னாடி இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் கூட அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம், சரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா போறேன், சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸி அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த சைடு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. மேடம் மேடம் எங்க போறீங்க, இது ஃபேமிலி ட்ரிப், எங்க கூட தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பான்னு பார்த்து பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன உங்க அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேனான்னு சொல்றாங்களா, இவனுங்க கிடக்குறானுங்க பூமர் பசங்க, நம்மள மாதிரி யங் பிளட்டோட ஃபீலிங்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது, காசை புடி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்து, முடிஞ்சா ஒரு 2-3 பசங்களை கூட சைட் அடிச்சு பாருங்க, ஓகே என்ஜாய் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்துட்டு லிஸி பொண்ணு நம்ம பாட்டியை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்கும் போது, என்னடா பூமர் பேரண்ட்ஸ் வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஹீரோ ஹீரோயின் பாட்டி பார்க்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லிஸி ஆளக்கலாம், எங்கடா போனா பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல பின்னாடி ஒரு கார்ல வந்து அந்த லிஸி பொண்ணு இறங்குறா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராப் பண்ணிட்டு போகும்போது இதை பார்த்துட்டு ஹீரோவா, நீ இருமா இந்த வாட்டி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு, லிஸி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. யோ எதுக்கு அப்ப திட்டுற, மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னும் போது, மண்ணாங்கட்டி ரூல்ஸ், சின்ன பொண்ணு மணி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னு நாங்க என்ன பண்ணுவோம், நீ நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த லிஸி பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. இப்ப அவ எதிர்த்து பேசலான்னு பார்க்க பின்னாடில இருந்து பாட்டியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. லிஸி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியா அனுப்பியிருப்பேன், டைமுக்கு வராம லேட் பண்ற, என்ன பழக்கம் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது லிஸி பேக்குக்குள்ள இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா பாட்டியோட பேரு போட்டு என் அன்பு பாட்டிக்குன்னு ஒரு டி-ஷர்ட்டே வாங்கிட்டு வந்திருக்கு லிஸி. அதை பார்த்த உடனே பாட்டி மூடு கம்ப்ளீட்டா மாறிடுது. அடேங்கப்பா என் பேத்திக்கு என் மேல எவ்வளவு பாசம், இவங்க கிடக்குறாங்க பூமர்ஸ், சரி நீ வா டைம் ஆயிடுச்சு தூங்க போலாம் அப்படின்னு பசங்களையும் லிஸியையும் கூட்டிட்டு பாட்டி அங்க இருந்து கிளம்பி போயிடுது. நம்ம ஹீரோவா, ஆதாடி இது நம்மளை விட பெரிய ஃப்ராடா இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தூங்கலான்னு பார்க்கும்போது, பேபி நான் அந்த விஷயத்த சொல்லக்கூடாது, ஆனா நம்ம தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் முழுசா அப்பா அம்மா ஆகலையே, பேசாம அவங்கள அனாதாசிரமத்துக்கே திரும்ப அனுப்பிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. நான் நினைச்சதா அப்படியே சொல்றப்பா அப்படின்னு போது, நாளைக்கே போய் குழந்தைங்களை திரும்ப அனுப்பிடுவோம் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. ஆனா படுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் எப்படியே நாளைக்கு அவங்களை அனுப்பலாம் மாட்டாங்க, என்ன பண்றது லைஃபா தொலைச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே படுக்க, இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ லூவான் பையனுக்கு
லுவானுக்கு கார்பெண்டர்ல ஆணி அடிக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மெஷினை வச்சு 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இங்க வீட்டுக்குள்ள லிஸியோட ரூம்ல சரியான சவுண்ட். ஹீரோயின் உள்ள போய் பார்த்தா லிஸியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த ரூம்ல இருக்காங்க. இந்த 2 பேரும் எப்படி ரூம்குள்ள வந்தாங்க அப்படின்னு இவங்க கேட்க, இது ஏன் ரூம் மேடம், நீங்க தான் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு லிஸி சொல்லும்போது, ஓ ரூமா இருக்கலாம், ஆனா இது பனிஷ்மெண்ட் டைம், மரியாதையா உன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போக சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை கெட்ட வார்த்தையில் திட்டி போடுறா. மரியாதையா எந்த வழியில வந்தீங்களோ அதே வழியில வெளியில ஓடிருங்க, இல்லன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்ட, வேற வழி இல்லாம அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஜன்னல் வழியா வெளியே போயிடுறாங்க. இதை பார்த்த உடனே லிஸிக்கு டென்ஷன் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸை திட்டி வெளியே அனுப்புனா சோ இவங்களும் டென்ஷனா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கும் லுவானுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போயிட்டு இருக்க லிஸி கூட டென்ஷனா பேசிட்டு இருக்கும் போது இப்ப ஹீரோவும் பின்னாடி வராரு. உனக்கு இப்ப பனிஷ்மெண்ட் டைம் தானே, வீட்டுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி ஹீரோ பேஸ் வாய்ஸ்ல மிரட்டும் போது, ரொம்ப பேஸ் வாய்ஸ் எடுக்காதப்பா, சிரிப்பு வருது, அதெல்லாம் முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸி கார்ல ஏறலான்னு பாக்குறாங்க. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக்கு. லுவான் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சவுண்டை கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பினா அங்க ஆணி அடிக்கிற மிஷினை நம்ம ஹீரோ லுவான் கையில கொடுத்திருப்பாருல. லிஸி கத்துன சவுண்ட்ல பாத்துட்டு ஆணி அடிக்கிற மிஷினை கீழே போட்டு ஆணி பையனோட கால்ல இறங்கிருது. இத பார்த்து இவங்க எல்லாரும் பதறி ஓடி போய் பார்த்தா பையன் வழியில அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒன்னும் பிரச்சனை இல்லடான்னு சொல்லி பையனோட கால்ல இருக்க ஆணியை துணியை வச்சு கட்டிட்டு வேகமா தூக்கிட்டு போறாரு. அவரோட கார்ல மெஷின் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு, எடுக்க முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கார்ல இருந்து இறங்கி வீட்டை பாத்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டோட கார் எடுத்துட்டு எல்லாருமே லுவானை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் சரியான வலி, பையன் துடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோ தான் அந்த பையனை பாத்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அனாத ஆசிரமத்துல இருந்து இன்சார்ஜ் நம்ம கேரன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பையனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு தத்து கொடுக்கல, கேர்ல இருக்கும் போதே இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, எப்படி பையனுக்கு இது ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் எல்லா தப்பும் என்னோட தான், நான் தான் மெஷினை தெரியாம அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது பின்னாடில இருந்து லிஸி டென்ஷனா எந்திரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மேல தான் தப்பு, எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, அதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் தான் சொல்லிட்டே வெளியே போனேன், என் கூட பேசுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் வந்தாங்க. அந்த டைம்ல நான் டென்ஷன்ல கத்துனதுல லுவான் பயந்து கையில இருக்க மெஷினை கீழே போட்டான், அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதை கேட்டோடனே நம்ம கேரன், லிஸி நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி தனியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது, அவளுக்கு உங்க மேல பாசம் வந்துருச்சுப்பா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க பின்னாடில இருந்து சிக்னல் காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம பீட்டருக்கும் எலிக்கும். இவங்க ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நம்ம லிஸி அவங்களோட முடிய சீவ முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட இதுக்குன்னே ஒரு சீப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பொறுமையா வந்து சீவி விட்டுட்டு இருக்கும் போது இதை பார்த்துக்கிட்டு இருக்க லிஸிக்கு அழுக வந்துருது. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க ஹீரோயினுக்கு தெரியாம அழுகிறத மறைச்சிக்கிட்டு சீப்பை மட்டும் வாங்கிட்டு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அன்னைக்கு ஸ்கூல்ல லிஸியை டிரா பண்றதுக்காக ஹீரோயின் போகும்போது அவங்க கிளம்பி போகலாம் தான் பாக்குறாங்க. அந்த சமயத்துல தூரத்துல இருந்து ஒரு பையன் டாடா காமிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின், ஓகே என்னமா லிஸி அந்த குப்பையை எடுத்து குப்பை தொட்டியில போடுறானே அவன் தானே நீ சொன்ன அந்த பையன் அப்படின்னு போது, ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்னு லிஸி ஷாக்கா கேட்க, அது சரி பையன் நல்ல பையனா தான் இருக்கான், முதல்ல ஃப்ரெண்ட் ஆகி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே லிஸியும் அங்க இருந்து சிரிச்சிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இதை பார்த்து சந்தோஷம் தான், பரவாயில்லையே பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவங்க கிளம்பும் போது இங்கதான் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. அங்க குப்பை பொறுக்கிக்கிட்டு ஒரு பெரிய பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை தான் லிஸி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இப்ப பேசிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள போக அந்த பையன் உள்ள லிஸியே ஒரு மாதிரி வினோதமா பார்த்துட்டு இருக்கான். என்ன ஆக போகுதோ. இப்ப ஈவினிங் லிஸி கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வர, லிஸி என் கூட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசினா, இப்பதான் விளையாட போயிருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சந்தோஷமா சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பக்கத்துல கியூட்டி ஹீரோ கிட்ட வந்துட்டு, அப்பா இந்த பொம்மையை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு தலைவனுக்கு கண்ணே கலங்கிடுது. வா மகளே உனக்காகத்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரும் சரி பண்ணி கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் இப்ப கியூட்டி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு பையனும் வந்து பக்கத்துல ஜாயின் பண்ணிக்க லிஸி விளையாடுறத இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் லிஸி ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது பாத்ரூம்ல ஹீரோயின் கொடுத்த சீப் இருக்கு, உனக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோன்னு அதுல லெட்டராவும் எழுதி வச்சிருக்காங்க ஹீரோயின். திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பக்கத்துல டாய்லெட்டோட கொமெண்ட் இருக்குல்ல அதுக்குள்ள சீப்பை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிச்சன்ல டென்ஷனா இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, உன் பொண்ணு கிட்ட கேளு, சீப்பை கொடுத்துருந்தேன் அந்த கக்கூஸ்குள்ள போட்டு வச்சிருக்கா யா அப்படின்னு போது லிஸி அந்த இடத்துக்கு வந்துட்டு, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் சீப் என்ன கால் முளைச்சு கக்கூஸ்குள்ள போயிடுச்சா, போய் பேசி பழகாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. லிஸி இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போவேனா, என் கூட ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த வீட்டை தான் நாங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம், வீடு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இதை பாக்குறதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா, சின்ன பசங்க எல்லாம் வேலை வாங்க கூடாதுப்பா, அனாதை குழந்தைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு போது, இங்க பாரு லிஸி எனக்கு புரியுது உனக்கு கோவம் இருக்கு, உன்னால நிதானம் ஆக முடியல, உன்னால அமைதியா யோசிக்க முடியல, நானும் அப்பப்போ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன், அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சுத்தியில எடுத்து செவுத்துல ஒரே அடி, யோ பீட்ரு இன்னையா பண்ற அப்படின்ற மாதிரி லிஸி ஷாக்கா கேக்குறாங்க. உன் மைண்ட்ல தோன்ற எல்லா பிரச்சனையும் யோசிச்சுக்கிட்டு இங்க இருக்க அத்தனை பொருளையும் ஓட்ட எவனும் எதுவும் கேட்க மாட்டான் கமான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் லிஸியும் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டையே மொத்தமா சுக்குநூறா நொறுக்கிட்டு இருக்காங்க.
இப்ப டென்ஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு திரும்ப வராங்க. ஹீரோயின் பசங்க எல்லாம் வெளியே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. எலி, உங்க சீப்பை நான் தான் குப்பையில போட்டேன். நான் சின்ன வயசா இருக்கும்போது என் அம்மா தான் என் முடிய சீவுவாங்க, அதனால தான் எனக்கு டக்குனு கோவம் வந்துருச்சு, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இதை கேட்டுட்டு ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் போது ஹீரோ ஹீரோயின் பசங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு நைட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு கிளம்பும் போது நம்ம லுவான் பையன் பயத்துல அழ ஆரம்பிச்சிடறான். டேய் தம்பி, நான் கூட தாண்டா இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ தூங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது, சரிம்மா நீங்க போய் தூங்குங்க அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக்கு. லுவான், என்ன பண்ணி என்னன்னு கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க பையன் தூங்குன மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். டேய் சொல்றா ப்ளீஸ்ரா, டேய் நடிக்கிறானே, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு, சரி தூங்கு செல்லம், பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் கூட வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப லிஸ்டி உள்ள வந்துட்டு, கைஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னம்மா சொல்லு அப்படின்ற மாதிரி உங்க சந்தோஷமா சொல்லும் போது, என்ன பெத்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க, அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்க எங்களை கூட்டு போவீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்க இதை கேட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. இது பெத்த அம்மாவா? விருப்பம் இல்லைனாலும் நோவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட பெத்த அம்மா இல்லையா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பசங்களை கூட்டிட்டு ஒரு பார்க்குக்கு வந்திருக்காங்க. அங்க பார்க்குக்குள்ள நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணு தான் இந்த பசங்களோட அம்மா. அவங்க கூட லிஸி போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோயினுக்கு எல்லாம் ஷாக்கு. என்னடா ஜெயில இருந்தவங்க நான் ஏதோ ரவுடி மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தா இவங்க அப்படிலாம் எதுவுமே இல்லையே, நல்லவங்களா தான் தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு குட்டீஸ் 2 பேரையும் கூட்டிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அங்க கியூட்டிக்கெல்லாம் பயமா இருக்கு. அம்மா நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அவங்களும் உங்க அம்மா தான், போய் பாருங்க. இப்ப பசங்க போயிட்டு அவங்களோட சொந்த அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிக்கல, அந்த அம்மா கட்டி பிடிச்சுக்குது. நான் என் பசங்களை இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பாத்துக்கிறேன், நீங்க சாயங்காலம் வந்து பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஹீரோக்கெல்லாம் சரியான காண்டு. என்ன நம்ம என்ன வாடகைக்கு எடுத்திருக்கோம், ஏதோ அசால்ட்டா சொல்லிட்டு போதும் அந்த அம்மா, பாத்துக்கலாம் விடு ஒரு நாளைக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அன்னைக்கு அந்த கவுன்சிலிங்கோட மீட்டிங்ல, என்ன மேடம் ரொம்ப சோகமா இருக்கீங்க, என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கேரன், நீங்க பசங்களை தத்தெடுக்க போறது உண்மைதான், ஆனா கோர்ட்டு கிட்ட இருந்து அபிஷியலா ஆர்டர் வர்ற வரைக்கும் இது வெறும் டெம்பரவரி தான், நாங்க முதல்லயே சொன்னோம்ல அவ்வளவு க்ளோஸாலாம் பசங்க கூட பழக கூடாது மேடம் அப்படின்னு போது, நீங்க சொல்றதும் ஒரு வகையில உண்மைதான், ஒரு நிமிஷம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பொடி வச்சு மறைக்கிற மாதிரியே தெரியுது, நாங்க தான் குழந்தைங்களோட உண்மையான அப்பா அம்மா ரேஞ்சுக்கு பேசுவீங்க, இன்னைக்கு என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. சரி வேற வழி இல்ல சொல்லிடலாம், உங்க 2 பேர்கிட்டே இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணும், சரியான டைம் வரல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பசங்களோட உண்மையான அம்மா ரிலீஸ் ஆனாங்கல்ல, அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட பசங்களா அவங்களே எடுத்துக்க போறாங்களாம் அப்படின்னு போது இத கேட்டுட்டு ஹீரோக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. என்னங்க விளையாடுறீங்களா, இத்தனை நாள் குழந்தைங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் இப்படி பண்றீங்க அப்படின்னு போது, நான் முதல்லயே சொல்லிட்டேன் அவங்க உங்க சொந்த குழந்தைங்க இல்ல, உண்மையான பெத்தவங்க வந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாது சார், வேற வழி இல்ல புரிச்சுக்கங்க அப்படின்னு போது, நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சோகமா வீட்டுக்கு வரும்போது அங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக ஹீரோயினோட அம்மா தங்கச்சி அவங்களோட புருஷன் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கிட்டுமே ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னப்பா உனக்கு குழந்தை பிறக்க போதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஹீரோயின் சோகமா சொல்லும் போது, அதெல்லாம் இல்ல உங்களை பார்த்துதான் எங்களுக்கே அறிவு வந்திருக்கு, சோ நாங்களும் தத்தெடுக்க போறோம், என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நக்கலா சிரிக்கிறாங்க. என்னங்கடா உங்க சிரிப்புல ஏதோ ஒரு திமிரு தெரியுது அப்படின்னு அந்த ஜோடி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கே இன்னும் கொஞ்ச நாள்ல புரியும் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் லிஸியா பார்க்கலான்னு உள்ள போறாங்க. பாத்ரூம்குள்ள போயிட்டு சரியான ஷாக்கு, டக்குன்னு கத்திக்கிட்டே போனை கையில வச்சுட்டு பாத்ரூம் கதவை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும் போது, என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, பொண்ணு கிட்ட போட்டோ கேட்டு எவனோ மெசேஜ் பண்றான்டா அப்படின்னும் போது மத்தவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னும் போது, டேய் லூசுங்களா ஆதாம் ஏவாள் மாதிரி காஸ்டியூம் போட்டு அனுப்ப சொல்லியிருக்கான்டா புரியுதா இல்லையா அப்படின்னும் போது, இதை கேட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆக நம்ம ஹீரோ அந்த போனை வாங்கி பார்த்தா அந்த சைட்ல இருந்து இப்போ ஒரு போட்டோ வருது. ஐயா கருமோ கருமோ கண்ண முடிக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த போனை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப டென்ஷனா லிஸி வெளியே வந்துட்டு, மரியாதையா போனை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது கொஞ்ச நேரத்துக்கு சும்மாரு அப்படின்ற மாதிரி இவங்க டென்ஷனா கத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கார் எடுத்துட்டு அதே ராத்திரி எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. யாருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்த போது ஒரு பொண்ணு என் புது அப்பா அம்மா என்ன வளர்த்ததுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே, அந்த அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. எப்பா யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அதெல்லாம் சொல்றேன் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம், இங்க பாருங்க உங்க பொண்ணு கிட்ட நாங்க பேசணும், எந்த விஷயத்துக்கு அப்புறம் அவங்க உங்களை நம்ப ட்ரை பண்ணாங்க, உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், ஏமா பொண்ணு எங்க இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கதை. இவங்க 2 பேரும் மூஞ்ச பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க ஆச்சு எங்கங்க உங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்னும் இல்ல என் பொண்ணு இப்ப ஜெயில இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுது. ஏங்க அப்ப உங்க பொண்ணு குற்றவாளியா, ஐயோ ஏமாந்து போயிட்டேனே, நாங்க உங்க ஸ்பீச்சை கேட்டுதாங்க இன்ஸ்பயர் ஆகி தத்தெடுத்தோம், மோசம் போயிட்டோமே, கிரைம் பண்ணவளை வச்சுட்டு ப்ரௌட் மூமெண்ட் வேற கொடுத்தீங்கல்ல நீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இஷ்டத்துக்கு பேசும்போது, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அம்மா டென்ஷனா கண்ணத்திலே ஒண்ணு பளிச்சுன்னு வைக்க நம்ம ஹீரோயினும் வாங்கிட்டு அமைதியா உட்காந்துடுறாங்க. அமைதியா நான் சொல்றதை கேளு, என் பொண்ணு ஒரு காலத்துல குற்றம் பண்ணியிருந்தா, அவ பேர்ல இருக்க கிரைம் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லி அவளே தான் வாலண்டியரா ஜெயிலுக்கு போயிருக்கா, இன்னும் கொஞ்ச
கொஞ்ச நாள்ல வெளியே வந்துருவா. அது தெரியாம தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு போது, ஓ அப்படியா, சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். ஏன் இந்த லிஸ் பொண்ணுக்கு எங்களை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு போது, குழந்தைங்கள மாத்துற மாதிரி உங்களால பெரிய பசங்களெல்லாம் மாத்த முடியாது. ஏன்னா அந்த பசங்க அவ்வளவு விஷயங்களை பார்த்திருப்பாங்க. நீங்க அவங்க மேல உண்மையிலே அன்பு வச்சிருக்கீங்க, அந்த குழந்தைங்களுக்கும் உங்களை பிடிக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க அவங்க மேல உண்மையிலே அன்பு வச்சிருக்கீங்களான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது பொய்ன்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா உங்க பொண்ணு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேரை பார்த்திருக்கா. எல்லாருமே உங்க பொண்ணு மேல பாசம் வைக்கிற மாதிரி நடிக்க மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. நீங்க உண்மையிலே பாசம் வச்சாலும் அவளுக்கு அது நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்க பொண்ணு மேல இருக்க அன்புல நீங்க உண்மையா இருங்க, மீதி எல்லாம் தன்னால நடக்கும். இப்ப போங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தேங்க்ஸும் சாரியும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. எப்பா போயிட்டானுங்கடா, சீக்கிரம் கதவை சாத்து, திரும்ப வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போக, அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லிஸ ஸ்கூல்ல டிராப் பண்ணும்போது, இப்ப பொண்ணு கண்டுக்காம ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எங்க அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயின் தான் அங்க இருக்கான் பாரு, அவன் தான் அது, வா இறங்கி போய் என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோயின் ஒரு தப்பான பையனை பார்த்துட்டு இவன் தான் லிஸ் லவ் பண்ற பையன் நினைச்சிருப்பாங்க இல்லையா, அவன் கிட்ட போயிட்டு எல்லா பசங்க முன்னாடியும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. ஏன்டா டேய், சின்ன பொண்ணு கிட்ட பேசுற பேச்சாடாது, உன் வயசு என்னடா, இந்த வயசுல இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு வார்த்தைகள்லயே அடின்னு அடிக்கும் போது அந்த பையன் அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஏங்க நான் எதுவுமே பண்ணலங்க, யாரை பத்திங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்க பொண்ணு கிட்ட பேசுற அளவுக்கு எல்லாம் எனக்கு தைரியம் இல்லைங்க அப்படின்னு போது, டேய் பொய் சொல்லாதடா, அன்னைக்கு அவ உனக்கு தானே டாட்டா காமிச்சா அப்படின்னு போது, உங்க பொண்ணு என்னெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அவ குப்பால்ற பையனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு போது, ஐயோ ஒரு அப்பாவி கிட்ட போய் வேலையை காமிச்சிட்டோமே, தம்பி சாரிப்பா, நான் அப்புறமா உனக்கு குச்சி முட்டை வாங்கி தரேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோவை கூட்டிட்டு வேகமா அந்த குப்பை பொறுக்கிறவனை தேடி போறாங்க. அவன் ஸ்கூல் வராண்டாவை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ ஹீரோயினும் பக்கத்துல போயிட்டு அடின்னு அடிச்சு அவனோட பஸ்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா பேரு கரெக்டா மேட்ச் ஆகுது. இந்த பைப்புல தான் நேத்து போட்டோ கேட்டிருக்கான். அதுலயும் இவனுக்கு 22 வயசு, அவளுக்கு 15 வயசுரா. ஆதாம் ஏவாளு, உன்னை ஏசுநாதர்கிட்டே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உடுறாங்க ஹீரோயின். பைப்புல அங்கேயே சுருண்டு கீழே வந்துடுறான். இப்ப பிரின்சிபல் ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி போலீஸை கூப்பிட சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா அந்த பயபுலையா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. சூப்பர் சாவுடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்திலே இவங்களே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கூலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க இல்லையா. இப்ப கார்ல போயிட்டு இருக்கும் போது போலீஸ், உங்க குழந்தைங்களுக்கு நீங்க நல்லதுதான் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னு போது, குழந்தைங்களா, ஐயோ பசங்க கார்லயே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பி பார்த்தா லுவானும் கியூட்டியும் கார்லயே இருக்காங்க. அங்க தூரத்துல இருந்து லிஸ் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகும்போது அங்க பசங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல லிஸ் அந்த இடத்துக்கு வரா. பசங்களா அம்மா கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சைடு பார்த்தா பெத்த அம்மா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்டுக்குள்ள கேஸும் வருது. அங்க ஜட்ஜு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு சரி ரைட் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல ஹீரோயின் வந்துட்டு, சாரி சார், நான் என்னோட லெட்டர் கொஞ்சம் மாத்தணும், மாத்தி வேற நோட் காமிச்சிட்டேன், நான் சொல்ல நினைச்சதுல இந்த லெட்டர்ல இருக்கு, ப்ளீஸ் இதை மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜட்ஜு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சாரி மேடம், கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பட் சார் ப்ளீஸ் அப்படின்னும் போது, உட்காருமா நசன்னு ஜட்ஜே டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அமைதியா உட்கார்ந்துடுறாங்க. ஜட்ஜு அந்த கேஸ் ஃபைல் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, பையனோட கால்ல ஆணி குத்துனது, ஸ்கூல்ல போயிட்டு சண்டை போட்டது, அந்த அப்பாவி பையன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனை போயிட்டு திட்டுனது, பசங்க எல்லாரையும் கார்ல விட்டுட்டு போனது, இந்த எல்லா கேஸையும் மொத்தமா போட்டதுல நம்ம ஹீரோ ஹீரோயினோட பேரு நாரிடுச்சு. சோ ஜட்ஜிக்கே உங்க மேல நம்பிக்கை இல்ல. இப்ப உங்களோட பெத்த அம்மா கிட்ட உங்க பசங்களை நீங்க உங்ககிட்டே எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேட்க, அங்க இந்த கேள்வி எதுக்குமே பதில் சொல்லாம அந்த அம்மா அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க லிஸ்ட பாக்கும்போது, அம்மா என்னமாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க, ஓகே யுவர் ஆனர், என்னால என் பசங்களை பாத்துக்க முடியும், அவங்களை நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, உடனே அந்த ஜட்ஜும் நாளைக்கே பெத்த அம்மா வந்து பசங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்னு ஆர்டர் கொடுத்துடுறாரு. இப்ப இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சோகமா பசங்களை ராத்திரி கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரும் பேசவே இல்ல. அப்பா ஒருவேளை எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்களுக்கு சமைக்க தெரியலன்னா அப்படின்னு பையன் கேட்கும்போது, உங்க அக்காவுக்கு சமைக்க தெரியும், நான் அவகிட்ட சொல்லி விடுறேன், உங்களுக்கு எப்பெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்க வந்து பாக்கலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கியூட்டி உடனே அழுத்துட்டு எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோயினும் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சைடு லுவான் பையன் இருக்கான் இல்லையா, அப்பா சாரிப்பான்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதுல உன் தப்பு எதுவும் இல்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே லிஸ் பார்த்துட்டு இருக்க, அடுத்த நாள் காலையில திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு லிஸும் பசங்களும் ரெடியா இருக்கும் போது, நம்ம ஹீரோயின் லிஸ் கிட்ட இந்த லெட்டரை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் படி அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லி பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறாங்க. வெளியில ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அம்மா வந்துட்டாங்க, எங்களை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வெளியே போகும்போது, வந்திருக்கிறது அம்மா இல்ல, கேரனும் ஷேரனும் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன நீங்க வந்திருக்கீங்க, எங்க எங்க அம்மா பின்னாடி வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க அம்மா வரலமா, வழக்கம் போலதான், உங்களை வளர்க்கறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு போது, இதை கேட்ட உடனே லிஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க, நேத்து
கூட பசங்களை பாத்துக்க முடியும்னு எங்க அம்மா சொன்னாங்களே, அப்புறம் எதுக்காக எங்களுக்காக கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி லிஸ் அழுதுட்டே கேட்கும்போது, லிஸ் கேஸ் ஃபைல ஃபில் பண்ணதே நீதான், உங்க அம்மா எதுவுமே பண்ணல உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேட்க, என் அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவுதான், ஆனா அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டு இருக்கும்போது லிஸுக்கும் நல்லா புரிஞ்சு போயிடுது. வழக்கம் போல அவங்க அம்மா தைரியம் இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா பயத்துல நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ் அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மேடம் 2 பேரும் கொஞ்சம் பசங்களை பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப நேரம் சேஸுக்கு அப்புறமா ஒரு வீட்டு கார்டனுக்குள்ள போய் பார்த்தா அங்க யாருக்கும் தெரியாம லிஸ் தனியா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெளியே வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே லுவானும் கியூட்டியும் அந்த இடத்துக்கு வர இப்ப லிஸும் வெளியே வராங்க. என்னமாச்சு, நல்ல முடிவா எடுத்துப்பான்னு நம்புறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பசங்க 2 பேரையும் நீங்க பாத்துக்கங்க, நான் ஆர்ஃபனேஜ்ல பேசி டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், எப்பெல்லாம் டைம் இருக்குதோ என் தம்பி தங்கச்சிங்களை வந்து நான் பாத்துக்கிறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே ஹீரோவும் லிஸ்டும் ஸ்ட்ரிக்ட்டா முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, நான் என்ன உங்க கூட இருக்கணுமா, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, நான் திரும்ப ஆர்ஃபனேஜ்க்கே போயிடுறேன் அப்படின்னும் போது, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கானா அது உன் தப்பு, உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு லெட்டரை கொடுத்தாலே அதை எடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா எங்க பசங்களை வளர்க்கணும், ஃபியூச்சர்ல அவங்கள நல்லா பாத்துக்கணும், நல்ல இடத்த கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா கனவையும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எழுதி வச்சிருக்காங்க. பசங்களோட பேர்ல முக்கியமா லிஸுடைய பேரையே ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அழுகலையா வருது. அப்ப உண்மையிலேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஃபுட்பால் பிளேயர் தானே, கண்டிப்பா நீ பெரிய பிளேயரா வருவேன், ஆடியன்ஸ் ஸ்டேஜ்ல இருந்து என் பொண்ணு கேம் விளையாடுறான்னு சொல்லி நான் கத்துவேன், உன் கிராஜுவேஷனுக்கும் நான் இருப்பேன், உன் கல்யாணத்துக்கும் நான் இருப்பேன், நான் தான் உன் அப்பா, இவ தான் உன் அம்மா, நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லனாலும் இதான் நிஜம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு லிஸ் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு லிஸை கட்டி பிடிச்சிக்க, எப்பா என்னையும் கொஞ்சம் கட்டி பிடிங்கடா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் அப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சைடு பசங்களும் நானும் 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 அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஒன்னா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்ப 4 மாசம் கழிச்சு இவங்க ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு பெரிய வீடு, ரெனோவேஷன் முடிஞ்ச அந்த வீட்டுல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டென்ஷனா நடந்து வந்துட்டு இருக்கும் போது மேல இருந்து லிஸ், அம்மா என் போனை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வரா. இந்த சைடு நம்ம ஹீரோயினா, எங்கயாவது வச்சிருப்பேன், சீக்கிரம் வா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரும் எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா கோர்ட்ல இன்னைக்கு தான் ஃபைனல் ஹியரிங். பழகி முடிச்சதுக்கு அப்புறம் கோர்ட் சொன்னாதான் பசங்க உங்களுடைய லீகல் சைல்டுன்னு ஆர்ஃபனேஜ்ல சொல்லிருப்பாங்கல்ல, அதுக்காக இவங்க எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்கும் போது அதே கோர்ட்ல மத்த பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு தான் ஜட்மெண்ட் டே போல இருக்கு. அங்க பாட்டிங்களுக்குள்ள சண்டை என்னன்னா, நம்ம லிஸ் ஹீரோவுடைய அம்மாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பாங்கல்ல டி-ஷர்ட், அதை போட்டு காமிச்சு ஹீரோயினோட அம்மாவை பாட்டி வெறுப்பேத்திட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க ஜட்ஜ் கேஸ் எல்லாம் நல்லா விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ரிசல்ட் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஏன் முடிச்சுக்கலாம்னு கூட தோணும், ஆனா இந்த குடும்பம் இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியும். இன்னைக்கு தான் உங்க எல்லாருக்கும் இந்த குடும்பம் கிடைக்க போகுது, இந்த பசங்க இனி உங்க பசங்க, நீங்க எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி அவர் சர்டிபிகேட்ல சைன் பண்ண, இப்ப எதிரில் உள்ள போலீஸ், எப்பா ஜட்ஜ் உங்க கூட போட்டோ எடுத்துக்கணுமா, சீக்கிரம் முன்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பசங்க கூட முன்னாடி போகும்போது ஹீரோவுடைய அம்மா பாட்டி இருக்காங்க இல்லையா, ஏமா நானும் அந்த ஃபேமிலி தான், நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினோட அம்மாவும் நானும் ஃபேமிலி தான், நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி போறாங்க. இப்ப அங்க உள்ள எல்லாரும் இதை பார்த்துட்டு, எப்பா நாங்க எல்லாருமே ஃபேமிலி தான்ப்பா, நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருமே ஜட்ஜ் பக்கத்துல வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க உள்ள அனாதை பசங்க, ஹீரோ ஹீரோயின், இங்க உள்ள அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு புது குடும்பம் கிடைச்சிருச்சுங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. இவங்க தான் நம்ம படத்துல பார்த்த உண்மையான ஃபேமிலி. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? இந்த படத்துல நடந்த விஷயம் எல்லாமே உண்மையிலேயே நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பாத்தீங்களான்னு தெரியல, பட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் லைக், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கடைசியா போட்டதெல்லாம் ரொம்ப நல்ல படம், ஆனா நம்ம சேனல்ல வியூஸே போல, அது என்ன மேட்டர்னு தெரியல. டேக்ஸ் எதுவும் பிரச்சனையா இல்ல நான் சரியா சொல்லலையா? சப்ஸ்கிரைபர் கவுண்டை விட வியூஸ் கவுண்ட் கம்மியா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வித்தியாசமா நடக்கும், எனக்கு இது அதுக்கு மேல வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? சரி ரைட், சரி உங்க எல்லாருமே இன்னொரு வீடியோல பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.